அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலி, ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக், இவை அனைத்திலும் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்தார். இன்றைக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களுக்கு சொல்வதற்கு என் ஆண்டவர் எனக்கும் ஒரு கிருபை செய்தார். சரியா? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னு பார்ப்போமா? நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும்போது அந்த வார்த்தை அப்படியே எனக்காக ஆண்டவர் பேசுகிறாரு, எனக்கு தான் இந்த வார்த்தை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனால் உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு போவோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும், ஒரு வார்த்தை தான், அவர்கள் எல்லாரும், அவர்கள் கூடியிருந்த இடம் அப்படின்னு 3 விசை அங்கு வருகிறது பாருங்க. அவர்கள், அவர்கள், அவர்கள் எல்லாரும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானுடைய இன்னொரு ஒரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கூடி ஜெபிக்கும் போது வேதம் சொல்லுகிறது அந்த இடமே அசைது. அப்போ நாங்கள் இந்த பேண்டமிக் நாட்களில் அல்லது இந்த கடினமான நாட்களில் நம்ம எங்கே போய் கூடி ஜெபிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஐயா, உங்களுக்கு ஒரு வசனம் தெரியல? இந்த பூமியில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருந்தால், மத்தேயு 18ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது உங்கள் வீட்டில் கணவன் மனைவி அல்லது நீங்கள் 2 பேர் மட்டும்தான், கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் கூடி ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இடம் அசையும். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவார்கள். நம்ம கூடி ஜெபிக்க 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 பரிசுத்தாவின் அபிஷேகம் அதிகரிக்கும். அதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வசனத்தை தைரியமாக பேசுவாங்க. உங்களுக்குள்ள வேத வசனங்கள் இருக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் அது உங்களுக்குள்ள இருந்தால் கனி கொடுக்க முடியாது. அந்த வார்த்தை வெளிப்படணும். ஆமென். உங்கள் பேங்க்கில் 10 லட்சம் ரூபா வைத்திருந்தீங்கன்னா கர்த்தர் தோத்துறான். பேங்க்கில் இருந்தனால அது ஒரு உபயோகம் கிடையாது. அது ஏதாயும் ஒரு பொருளுக்கு பயன்படுத்தப்படணும். என்ன சொல்கிறீங்க? வேத வசனங்கள் உங்களுக்கு உள்ளத்தில் இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு தோத்துறோம். அந்தந்த நேரத்தில் அந்த வேத வசனத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க பாருங்க. அதுதான் உங்கள் மேலே இருக்கிற ஒரு சிறப்பு தன்மை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூடி ஜெபிக்க வீட்டிற்குள்ளே தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சுமூகமான சூழ்நிலை கர்த்தர் தருவார். அப்போது எல்லாரும் இணைந்து ஜெபிக்க ஒப்பு கொடுப்போம். கலாத்தியர் 6:2 அப்படித்தானே சொல்லுகிறது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும். அதனால தனி ஜெபம் வேற, கூடி ஜெபிக்கிறது வேற, ஒருவரோடு ஒருவர் கரங்கோர்த்து ஜெபிக்கிறது வேற. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். உங்கள் வீடு அப்படி ஒரு ஜெபக்கூடாரமாய் மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரியா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் வீடு ஜெபக்கூடாரமாய் மாறும். ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதமான நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த ஜீவனுள்ள வசனம் அப்போஸ்தலர் 4:31, அந்த வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் குடும்பமாய் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது, அல்லது கணவன் மனைவியாக இணைந்து ஜெபிக்கும் போது, அல்லது பிரதர்ஸ் 2 பேர் கூடி ஜெபிக்கும் போது, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புது பலன் அவர்களுக்குள்ளே வரட்டும். அல்லது நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன், எனக்கு கூட யாருமே கிடையாது. ஆண்டவரே, நீர் கூட இருக்கிறீரப்பா. ஆவியானவரே, உம்மோடு கூட இணைந்து ஜெபிக்கும் போது ஒரு புது பலனை, புது கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக. அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிவதாக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் அவர்களுக்கு அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறந்துடாம
மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஊழியம் செய்யணும். அதற்குரிய ரிவார்டு, பிரதிபலன் உங்களுக்கு உண்டு. மீண்டும் சந்திப்போம், கர்த்தருக்கு சித்தமானால். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.